ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரசாரமாக சுருக்குன்னு தொண்டைக்கு நல்ல இதமாக பெப்பர் ரசம், மிளகு ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரொம்ப எளிமையாக செய்ய போகிறேன். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்தணும். மிளகு ரசம் அப்படிங்கிறதுனால மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம போட்டுக்கலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம், இதை நாளாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். தோலோடு போட்டால் இன்னமும் நல்லது. நான் கட் பண்ணி வச்சுருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொரகொரப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததான் ரசம் ஊற்ற போகிற பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நான் பருப்பு தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். பருப்பு தண்ணி சேர்த்து நம்ம பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சேன், அந்த தண்ணி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ரசம் பண்ணாலுமே பருப்பு தண்ணி சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப சுவை நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி நான் ஒரு குண்டா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இந்த டைமில் ஒரு 2-3 பல் பூண்டு, அப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா காரத்துக்காக நான் எடுத்திருக்கேன். மிளகு காரம் பத்தலைன்னா இதை சேர்த்துக்கலாம். மிளகு காரம் போதுன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுங்க. பூண்டு இந்த மாதிரி தட்டி போடும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியும் உள்ளே சேர்த்துற வேண்டியதான் ரசம் மிக்ஸை. இப்போ ஓரளவுக்கு மீடியம் டு லோவில் வச்சு நல்லா ஒரு நுரைச்சி இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி 2 கொதி வர அளவுக்கு விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலை சேருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூடான நல்ல சுருக்குன்னு சூப்பராக நல்லா கமகமன் வாசனையோட மிளகு ரசம் தயாராகிடுச்சு. சூடான சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.